எல்லா பேருக்கும் ஏன் இப்படி தலைவரைக்கு ஓடுறாங்க? ஒருவேளை இந்த ஊர்ல ஒரு பேருக்கு நடக்க தெரியாதோ? இருக்கும். இல்லையா, உன்னால நடக்கவே முடியாது. எப்படியா ஓடுற? ஓடுனாத்தானே உடம்பு இழைக்கும். தினமும் 2 மைல் ஓடுவேன். 2 மைலா? ஒரு நாளைக்கு 20 மைல் ஓடுனாவே உடம்பு குறையும். வத்தனை கொண்டு பாத்துப்போ, கீழே விழுந்து ரோட்டை பள்ள வாய்க்கிறாத. இவனுங்கெல்லாம் ஓடுறத பார்த்தா நமக்கு ஓடணும் போல இருக்கு. அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஓடுவோமா? இந்த பானை தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். பானா உண்டவா பாக்குறேன். பானை உடஞ்சிட போதும். பானை எவ்வளவு குட்டிங்க பக்கத்துல ஓடிக்கிட்டு யாரும் பார்த்து அசிங்கம் நினைக்க மாட்டானுங்க. கிடக்குறானுங்க. யாரடி அந்த காட்டா? யாராவது பார்த்தா நாம ஏதோ சங்கிலி எடுத்துக்கிட்டு போற மாதிரி, இவனுங்க துரத்துற மாதிரி இருக்கு. எதுக்கு வந்து நின்னு போவோம்? நாக்கப்படுங்கிறமா 4 கேள்வி கேளு. தள்ளி. ஏய் மிஸ்டர், மனசுல பெரிய மன்மதன்னு நினைப்போம். அவர் யாரு? உங்க 2 பேருக்கு புருஷனா? ஷட் அப். ஏய், இந்த எகிறதெல்லாம் நம்மகிட்ட எகிறாதமா? பின்னையே எங்களை சுத்தி சுத்தி வர நடந்து சுத்திக்கிட்டு மட்டும் ஞாபகப்படுத்தாத. நாங்க என்ன சிறந்து போட்டுக்கிட்ட போறோம்? நல்லாத்தான் இருக்கும். ஓடவெல்லாம் படுத்துக்கலாம், உட்காந்துருக்கலாம், எந்திரிச்சுக்கலாம். யூ கண்ட்ரி ப்ரூட். நீங்க 2 பேரும் ஐஸ் பரட்டா. அஞ்சு, let's go. Now, let me teach this lousy fellow a lesson. You bloody. இத பாருங்கடி, நீங்க திட்டுறீங்கன்னு தெரியுது. ஆனா என்ன திட்டுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏதோ அஸ்கு புஸ்குன்னு ஜலதோஷம் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் திட்ட ஆரம்பிச்சேன், 1 மாசம் குடிச்சாலும் நாத்தம் போகாது. உங்க 2 பத்தி மரத்துல கட்டி தொங்க விட்டுருவேன். பாஷிலா, இவனை அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஏய், அப்புறம் என்ன? இப்பவே கவனிக்கலாம். நான் ரெடி. சத்தம் பூங்கடி. என்னது இந்த ஊர்ல ஆம்பளை மும்மணி திட்டிக்கிட்டே அலைகிறானுங்க. ஐயோ, யோ டீ ஆயிட போதியா? சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட டீ கிடக்கட்டு இருந்தாங்க. அதோ அங்க பாரு, அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன திமிரா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன். அவன் அண்ணன் சக்திவேலு கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பையன், வெத்து வேட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு தெரியுறானுங்க. இப்பதான் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா கவனிச்சிருவோம். சாத்திப்படுவான். சாப்ப உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடிதான். ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறானா? பள்ளி அமைக்க உனக்கு தகராறு. அண்ணா வந்திருக்காரு தெரியும்ல? அதுக்கு என்னப்ப? அண்ணா உட்காந்துருக்காரு தெரியும்ல? உட்காரட்டுமே. அண்ணன் எதுக்காக வந்திருக்காரு தெரியுமில்ல? எதுக்கு? 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு. அத நீயே சாப்பிடு. டீ போட சொல்லுடா. சாப்பிடு. ஊர்ல கூப்பிடா. முதல்ல சாப்பிடுறா. மாமன் மார்களா, மாமி மார்களா, கிழவன் மார்களா, கிழவன் மார்களா, அப்பா அம்மா எல்லாம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உட்கார. கசாப்ப போடுறா. உட்காருங்கடா. எல்லாம் உட்காருங்க. லைனா உட்காருங்க. லைனா உட்காருங்க. இந்தா டேய், பண்ண தர எல்லாருக்கும். இந்தா முதல்ல நீ இப்படி பண்ண. நீ ரொம்ப வைக்காத கண்ண. டேய், நீங்க வயிற்றுல ஃபுல்லா மண்ணு. சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? ஏன் சிரிப்புல இறைவனை பாக்குறேன்டா. 12 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு உங்க அண்ணனை இறைவனை பார்க்க சொல்லு. ஏன் ஓசியில பார்க்க விட மாட்டீங்களோ? என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது? உரல் உலைக்கு ஊர் வந்த மாதிரி இருக்கு. மரியாதை பணத்தை கொடுக்கல, உளுந்த வடைக்கு ஊற போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு. அண்ணே, அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது இன்னத்துல ஆட்டணும் அந்த ஊருக்கு. இந்த கசாப்பு கடைக்காரனை வள்ளியம்பையை செட்டப் பண்ணி விட்டுட்டு, இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா? இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்தன்னு நினைச்சியா? மரியாதை கிளாஸ கழுவுட. எங்க அண்ணன் யாரு தெரியுமா? உங்க அண்ணன் யாருங்கிறது தெரியும். இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கிறது தெரியும். மரியாதை கிளாஸ கழுவுட. அண்ணே, என்னண்ணே இது? ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம வர்றவன் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான். போகுது போ. எவ்வளவு பாக்கி? 12.50.
கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியாது. இந்த நான் பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ என்னால மாவட்ட முடியாதுப்பா. சொல்றேன் வா. நீ போடா. வந்துரு. ஏய் போடானா. வந்துடுறாடா. ஒரு வயசு பையனை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி? இப்ப நீ போகல ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். போடானா. டீ கடையில என்னையா சொன்ன? என்னமா சொன்ன? எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன், என்ன கட்டிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். அவசரத்துல சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல, சரஸ்வதி சபதம். ஏய் அப்பா, இந்த ஊர்ல என்ன குளிருது. எதுக்கு பைய காணும்? ஐயோ குளிர விட்டு போச்சே. கிழக்கணும் மேலக்கணும் அடியிலையும் காணும். ஐயோ எலிகளி தூக்கிட்டு போயிருக்குமா? அதுல கருவாடு இல்லையே. சார் என்ன தேடுறீங்க? மண்டியும் மாட்டையும் காணும். நீ தேட. ஐயோ எங்க அப்பா வாங்கி கொடுத்த சட்டையை காணும், பைய காணும். போட்டுக்க துணி தானே? ஆமா. ஐயா பூசா வாங்கி கொடுத்துருக்காருல்ல. புதுச்சக்கா நல்லதா இருக்கு. ஆமா எனக்கு போட தெரியாது, நீ போட்டு விடுறியா? நான் போட்டு விடுறேன். ஏப்பா வைக்கப்படுற? தைரியமாவா? வெரி குட். சுப்பு, சக்தி வேலை பாத்தியா? அடையாளமே தெரியலீங்க. சக்திவேல் உட்காரு, முக்கியமான வேலை இருக்கு. சேகர் சௌக்கியமா? நல்லா இருக்க. யாரு நீ கூட்டு வந்த பொடியனா? ஆமா. யாருங்க இவரு? இவர் தான் உன்னை பாக்கணும்னு சொன்னவரு. கும்பிடுற பெரியவர. பெரியவரா? ஏண்டா உன் பேர் என்ன? சத்திவேலு. பேரு நல்லா தான் இருக்கு. அப்ப ஆள் நல்லா இல்லையா? சேகர் என்ன? இவங்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நல்லா பேசு. டேய் என் பின்னால வா. ஏங்க இவர் இங்க பேச மாட்டாரா? அவர் தான் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. போறேங்க. ஆனா ஒண்ணு, அந்த ஆள் மரியாதை பேசுறான். நான் ஒண்ணு பேச, அவன் ஒண்ணு பேச, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. ஒண்ணும் ஆகாது, தாராளமா பேசிட்டு வா. சரி, யார் ஜாதகம் சரியில்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்ன பாரு ஒரு மாதிரியா இருக்கு? மறைக்கிறாரு. என்ன காலை பாக்குறாரு? சிரிக்க தெரியுமா? ஏன்? கேட்டதுக்கு பதில். இதெல்லாம் என்ன கேள்வி? மனுஷனா பிறந்தா சிரிக்க தெரியாவ? எங்க சிரி? என்ன இதெல்லாம் ஒரு சிரிப்பா? ராட்சச மாதிரி சிரிக்கிற. நான் சிரிக்கிறேன் பாரு. இன்னொரு தடவை சிரிங்க. ஏயா இதெல்லாம் ஒரு சிரிப்பாயா? ரோட்ல பிட் பாக்கெட் அடிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்கு. பெருசா சிரிப்பு சொல்லி கொடுக்கும் அந்த மூஞ்சிய பாரு. அதை விடு. நடக்க தெரியுமா? என்னது நடக்க தெரியுமாடா? நான் என்ன இப்ப உருண்டுட்டா வந்தேன்? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? கேட்டதுக்கு பதில் சொல்றேன். உன்கிட்ட பேச்சு. நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிறேன். மூஞ்சி முழியும் பாரு, முள்ளம் பண்ணி மாதிரி. நானா முள்ளம் பண்ணி? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். யாருங்க இது? சுத்தம் மோசமான ஆளா இருக்காரு. பயங்கரமானவனா இருக்கிறான். சிரிக்கிறது ஒரு மாதிரி சிரிக்கிறான், நடக்கிறது ஒரு மாதிரி நடக்கிறான். இத பாருங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க, நான் செஞ்சு தரேன். சர்க்கஸ்ல வர கோமாளி மாதிரி இருக்கான். மூஞ்சி மோர கட்டிக்க. சேகர், சேகர் இங்க இருக்கியா? ஏன்பா இவனை எங்க பிடிச்ச? என்ன விஷயம்? நமக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. மூதேவி எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்னன்னு எதிர்கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப தெனாவட்டா பேசுறான். ஆனா ரொம்ப தைரியசாலி. நாம கொஞ்சம் ஏமாந்தோம், நம்மளையே போட்டு பார்த்துருவான். நானும் எத்தனையோ குதிரைகளை பழக்கி இருக்கேன். இவனை பழக்கவே முடியாது. இவன் ஒரு ரோக் எலிபென்ட். போட்டோ பினிஷ் மாதிரி எத்தி அடி. இவனை முதல்ல ஊருக்கு அனுப்பிச்சு வை. என்ன நீங்க நம்புறதா இருந்தா, நான் சொல்றத கேட்கறதா இருந்தா இங்க இருங்க. அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகணுமா? நம்ம வேலையை ஆரம்பிப்போம்.
பட்டறைக்கு போகலையா? தனியா படுத்திட்டு என்ன யோசனை பண்ற? பெரிய யோசனை ஒண்ணும் இல்லடி. நீ ஐயா சும்மா நடிக்காத. நேத்து ராத்திரி அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச? ஐயோ என்னடி செஞ்சா? நேத்து ராத்திரி எம்மா இன்னைக்கு ராத்திரி அத்தை அவன் ஏதாவது பேசினா உதவிடுவாங்கிட்ட. என்ன இங்க கலாட்டா? பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்களா? அப்பாவா அம்மாவா பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடுறோம். இவனை பார்த்தா போசன் மாதிரியே தெரியலையே. இமயமலையில இருந்து வரானோ? ஆமா யார்? நீ தவிடு, உங்க அத்தா தவிடு, உங்க அப்பா தவிடு, உன் மகன் தவிடு, உன் தாத்தா தவிடு, உன் கோயா தவிடு. உன்னோட தவிடு கூட தவிடுன்னு சொல்லக்கூடாது. கொலை விடும். மரியாதையா சொல்றேன். வீடு கட்டுறதுக்குள்ள இடத்த விட்டு காலி பண்ணிடு. அத்தா ஏன்பா உடம்பு அழுத்திக்கிற? சக்திவேலு தவிடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பியிருக்கலாம், அதனால கேட்டேன். ஐயோ ஆமாங்க, எங்க அண்ணன் தான் சக்தி வேலுங்க. நான் தாங்க தவிடு. இனிமேலும் உங்களை சொல்ல மாட்டேங்க. எங்க ஆத்தா தவிடு, எங்க அப்பன் தவிடு, எங்க தாத்தா தவிடு, எங்க ஆயா தவிடு, எங்க அத்தையும் தவிடு. அவசரப்படாத, நிறைய பணம் வச்சிருக்கிறோம். தீர்காயுஷா இருங்க. வாங்க, ஜித்து சார் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க சொன்னாரு. நீங்க பிரியப்பட்டா இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஓ, நீங்க எப்போ தயாரா இருப்பீங்க போல இருக்க? என்னங்க பண்றது, வயிறுன்னு ஒண்ணு இருக்கேன். ஆமா, உன்னை இங்க அனுப்பிட்டு ஜித்து எங்க போனாரு? பாதியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா சொன்னாரு. அடி சேர்ப்பட வெளியே படி. என்ன விஷயம்? யோ இந்திர ஜித்து, நீ வீட்டு பக்கம் தான் உன்னை பேசிக்கிறேன். வீட்டுக்கு வரவா? போ, பின்னாடியே வந்துடுறேன். வீட்டுக்கு வர போவியா? போனா என்ன? இந்த விஷயத்துக்கெல்லாம் வயசு வித்தியாசமே கிடையாது. மூடு இருந்தா போதும். ஆமாமா, வியாதி கூட வயசு வித்தியாசம் பார்க்காம தான் வரும். வியாதியா? அட பாவி, அவ டியூஷன் டீச்சர்டா. உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க வந்தா. டீச்சரா? அப்படியே உட்காருங்க. ஒவ்வொருத்தனா டீக்கரை நிறுத்துற நீ என்ன கிளாஸ் கழுவ சொல்ற? இன்னைக்கு உன் ரத்தத்தை உன்னையே கைவிடுறேன். தவிடு, மரியாதை போயிடுறா, இல்லன்னா சுடு தண்ணிய மூஞ்சில ஊத்திருவேன். அப்புறம் டர்ருதான். சுட்டல்ல மூஞ்சி கழுவி ரொம்ப நாளாச்சு. அப்படியே கொஞ்சம் சோப்பு கொடு. அப்புறம் போலியா என்ன போறீங்க? வீட்டுக்கு போறேன். உட்காருங்கடா. எனக்கு டீ வேண்டாம், வயிறு சரியில்லை. இங்க டீ குடி, அங்க சித்திர குடி. திண்டல் குடிச்சா பஞ்சர் ஆயிடுவேன். நீ பஞ்சர் ஆயிடுவாரு. பற்று பட்டுல இருந்து தான் வரீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா வந்தீங்களா? ஐயோ வயசிட்டு வந்திருப்பீங்களா? கசாப்பு சுக்க சாகுடி பற்று. மாமா கிட்ட போதீங்க, கிட்ட போதீங்க. பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு. நான் தான் மாமா. அது உனக்கு தொழில்டா. நான் தான் மாப்பிள்ள. உனக்கு அண்ணிடா. இவனுங்க கிடக்குறானுங்கம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு. எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியா? கொண்டா. அப்போ பாப்பாவை அடிக்கடி நீங்க பாக்கலாம். ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாண்டா. சரி மாமா. அறிவிருக்கா உனக்கு? முன்ன பின்ன ரோட்ல சைக்கிள் விட்டுருக்கியா? சைக்கிள் விட்டதில்ல, சைக்கிள் ஓட்டி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு மேல மோதுனதில்ல. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? மூளை இருக்கு, சைக்கிள்ல பிரேக் தாங்க இல்ல. அப்ப இத கொண்டு போய் காயலன் கடையில போடு. ஐயே, ஏன் சைக்கிள் இல்லங்க? இந்த லட்சணத்துல ஓசி சைக்கிளா? நீ எல்லாம் சைக்கிள் ஓட்டலன்னு எவையா அழுதா? சும்மா ஓட்டி பாக்கலான்னு தான். நீ ஓட்டி பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? இடியட். இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடியட்னா, அப்ப அடைக்கிறதுக்கு? ஷட் அப். ஷட் அப் நாளைக்கு வச்சுக்கலாங்களா? வேலை வேலை வேலை. நெல்லு நெல்லு. ஏயா பதற? உனக்கு வேணும்னா இருக்கியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்பா நல்ல வேலை. சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கணும். என்ன விரதம் இருந்து பழகிற பத்தியாவா? சாப்பிடுறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சாப்பிடுறது எப்படின்னாவா? ஏயா இவ்வளவு நாள் நான் சாப்பிடாம வளர்ந்தேன்? கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கிற. ஐயா என்னையா இது கண்ணா பின்னான்னு வக்காடி? உனக்கு பயந்தே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? முதல் ராத்திரி அன்னைக்கு நான் வந்து கத்து தருவேன்பா. அட பைத்தியக்காரா,
மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்கறாங்க. அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நல்ல வேலை, அதையாவது ஒத்துக்கிட்டியா? என்ன பாக்குற? அங்க என்னையா பாக்குற? அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற. முத்தம்மா இத பாரு, தண்ணி எல்லாம் ஊத்தாத, இதெல்லாம் தூக்கு எடு. நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? பாவமாவது புண்ணியமாவது. முத்தம்மா இன்னையில இருந்து உனக்கு சத்துணவு கொடு. சத்துணவுன்னா என்ன தெரியுமா? 2 ரொட்டியும் முட்டையும். போ. ஐயோ போ. எங்கடா கை வைக்கிற? கண்டதை திங்கிறதுக்கு அலையிறாச்சு. இவன் யார் யா? யோ 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 ஜித்து ஜித்து யோ 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 ஜித்து யோ. டேய், நாய் வேற பயங்கரமா குலைக்குது. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது, எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறதுன்னு கம்மக்கரையா இருந்தா போனோம். மதகடியில முனி முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கோம். இங்க எங்கயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு போயிடலானே. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம் வா. யாரப்பா அது? வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்கினா அவனுக்கு குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த சின்ன காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்து காப்பாரு. கிழவி கிட்ட கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்ல படுத்த உடனே எப்படி ஓடு. பாட்டி, என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் வேட்டி இருக்காயே, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான். அட கட்டையில ஓடுறவனே என்ன கேள்வியை கேட்டுட்டான். டேய் கோவாலு, சந்திரா, தங்கம், ஓடி வாங்கடா, ஓடி வாங்கடா. ஐயோ ஐயோ கத்தாத, சும்மா கடை. வயசு பொண்ணா கேக்குது, வயசு பொண்ணு. நான் என்ன கிளம்பியா போயிட்டேன்? நான் கிழவி கிட்டத்தான் போய் படிக்கலாமான்னு கேட்க சொன்னாச்சு. அவன் தான் வயசு பொண்ணா இருக்கான்னு கேட்டு உடனே வாங்கி கொடுத்துட்டான். ஐயோ அத்தா அடிக்கிறான், அத்தா அநியாயமா அடிக்கிறான். என்னடா? நான் ஒண்ணும் செய்யலம்மா. மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சீ, சும்மா இருடி. வர முகூர்த்தத்திலே ஒண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா. நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தேன். இப்படியா? 6 வருஷத்தை வீரடிச்சிட்டு அத்தை. நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தடம் கொடுக்குற? தவிடு. ஐயோ, ஏன் தங்க எம்எல்ஏ மதுரையில தேர்தலாமே, நீ போகல? ஏயா குடிக்கிறது ஓசிட்டி, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறயா? அடிங். தம்பி அந்த பேப்பர் எப்படி கொடு. அட குடுப்பா. நீ கொடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லிருக்கா நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படிங்க. படிச்சு சொல்லுப்பா. நீயே சொல்லு. நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ படிக்க தெரியாதுங்கிற, அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறிய, அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க, முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை எடுத்துறேன். எவன் பித்தத்தை எவன்டா எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். இந்த அம்சம் இல்ல, மாமா எப்ப வரும் மாமா எப்ப வரும்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா, மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாளே, என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கட்சிட்டான். காயம் ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கமே வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? அம்சு மாமா சௌக்கியமா? வரட்டுமா? வாடா இங்க. இப்பதாண்டா அவ மனசு உன் மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ, கசாப்பு கடை வள்ளியம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தாண்டா நீ ஐடியா கொடுத்திருக்கிற. இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையெல்லாம் கிளப்பாதரா, எதையாவது வாங்கி கொடு. கிளப்பல. ஆமா, எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை அப்படியே தகரடா படம் வச்சிருக்கான். அது அப்படியே அமைக்க கொடுத்துறேன் நமக்கு. ஹலோ, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமான். ராத்திரி பத்திரமா போய் சேர்ந்தீங்களா? நான் போய் சேர்ந்துட்டேன். அவங்கள ஒருத்தவங்க கூட பத்திரமா போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. இனிமே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்னைக்கு இந்த ஊருக்கு வந்து ஹரிவோம்னு ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து ஜாக்கிரதையா இருக்கேன். இல்லனா யார் எப்ப உதப்பான் எதுக்கு உதப்பானே தெரிய மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு விருந்துக்கு வரீங்களா? இன்னைக்கா விருந்துக்கு? ஐயோ, வாரத்துக்கு ஒரு தடவை வைமா. டெய்லி சண்டைனா உடம்பு தாங்காது. இல்ல, அவசியம் நீங்க விருந்துக்கு வரணும். அவசியம் வரவா? சரி, கூப்பிடுற. வரலன்னா வருத்தப்படுவாவா? நேற்றுக்கு விருந்துக்கு வந்தானே, அவன் வர்றான். ஐயோ பாவம், பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்ப்போம். அப்புறம் அவன் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். அப்ப ஆரம்பிக்கலாங்கிறியா? ஆமா,
எடுத்து விட்ட. ராதா போல் இருக்கானே ராதங்க மாட்டானே, ராமர் போல் இருக்கானே ராத்தங்க மாட்டானே, ஒரு பொழுது கூடி கிடைக்கலையே, ஆடிக்கு அழைக்கலையே ஆடி கழிக்கலையே. ராதா நிறுத்திய என்னையா குசுரு குசுரா? நீ போக போறியே? போக போறேன். ஆமா ஆமா, இந்த கொஞ்ச வயசுல இப்படி ஒரு முடிவா? வாங்க முடியா? நான் உயிரோட இருக்கேன், நீ என்னமோ செத்தவ முன்னாடி அழுகிற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லியா? கையடியா? நல்லா வாழ வேண்டிய வயசுல இப்படி ஆயிப்போச்சே கண்ணு. இப்ப 2 பேத்துல ஒரு ஆள் என்கிட்ட அடி வாங்க போறீங்க. ஏயா விஷயத்த சொல்லியா? நான் சொல்ல மாட்டேங்கிற. ஓன்னு அழுதுகிட்டு இருக்க, பக்கத்துல பொம்பளை உட்கார வச்சிருக்க, திட்டவும் முடியல அடிக்கவும் முடியல. சனிய பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிருக்காரு. தம்பி இது ஒப்பாரி இல்ல, மனசுல இருக்கிற வேதனை பேரிக்கிட்டு வருது. உனக்கு உங்க வேதனை என்னையாமா சாதி சொல்ற? வேலை வந்துடுச்சே. சும்மா கழுத்துல வச்சு கொண்டு விடுவேன். வாமா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தின. இவங்க 2 பேரும் சேர்ந்து சும்மாரியா சொல்லபடியா பாட கட்டி சங்கூதி இருப்பாங்க. என்ன என்ன இதெல்லாம்? எந்திரிங்க போங்க உள்ள. ஒரு ஒப்பாரி ஆமா, இதுக்கெல்லாம் யாரு? சித்தப்பா. உங்க சித்தப்பனா? சரியான செத்தப்பனா இருக்கா? கழுத்துல ஊஞ்சல் கட்டி ஒப்பாரி வச்சு ஓச்சிட்டான். நான் செத்து போயிட்டு நீ என்கிட்டயே சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பாருமா, இவங்க திரும்பி வரதுக்குள்ளி நாம இங்க இருந்து கிளம்பணும். வா. ஆமா, நேத்து விருந்துக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, அந்த பொண்ணு இப்ப கூட்டிட்டு வரலையா? நான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறேன், பயந்து போய் வரமாட்டேன்ட்டான். ஆனா நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டு இருக்கட்டும், இங்க இப்ப பார்த்து நடங்க. அது சரி, நான் உனக்கு கேட்பேன், போச்சுக்க மாட்டீங்களே? நான் முதல்ல உங்களை பாக்குறப்போ என்னமோ மாதிரி இருந்தீங்க, ஆனா இப்போ எஸ்டேட் ஓனர் ஒருத்தர் வேலை தரதா சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரு. அவராலதான் இந்த மாற்றம். இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இல்லையா? ஃபேன்டாஸ்டிக், ராஜா மாதிரி இருக்கீங்க. நான் ராஜா மாதிரி இருக்கணும் இல்லையோ, நீ ராணி மாதிரி இருக்கு. ஐயோ, ஏய் ஏன்டா என் பின்னாடியே வர? சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்தேன். பாத்துட்டேல்ல, போ. அண்ணன் உங்களுக்காக டவுனுக்கு போய் பட்டு புடவை எடுத்தாந்துச்சு. மாமா எனக்கா புடவை எடுத்துட்டு வந்தாரா? ஆமா, இந்தாங்க குடு. சரி நீ போ. அண்ணன் கேட்டா எப்ப பாக்க சொல்ல? ஏன் ரொம்ப அவசரமா? இருக்காத பின்ன. நாளைக்கு பாட்டி ஊருக்கு போறாங்க. விளக்கு வச்சதும் வீட்டுக்கு வர சொல்லு, விருந்து வைக்கிறேன். வாங்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவே அழகா இருக்கேனா? ஆமா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எதுக்கும் திஷ்டி போட்டு வச்சுக்கிட்டு வெளியே போ. திருஷ்டி போட்டா? போச்சுடா, இது கூடவா தெரியாது? உங்களுக்கு தெரியுமா? பின்ன சின்ன வயசுல எங்க பாட்டி வச்சு விடுவாங்க. இந்த இடத்துல கருப்பா பெருசா. இந்த முகத்துல கருப்பு போட்டா? பாத்தியா, என்ன கருப்புன்னு கேள்வி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கருப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, அது மாதிரி. கோவமா? அப்படின்னா திருஷ்டி போட்டு நீங்களே வச்சு விடுங்க. நானா? நானா? நீ பார்த்தா கூச்சமா இருக்கு, கண்ண முடிக்க. திரும்ப கையாடுதே. எதிலையும் அவசரப்படக்கூடாதுடா. உதாரணத்துக்கு சொல்றேன், சண்டையில கூட எதிராளிய நாம குத்த போறோம், அவன் மூக்கு உடைஞ்சு ரத்தம் வரப்போகுதுன்னு மனசுக்குள்ளேயே ரசி, அதுக்கப்புறமா குத்து. அப்பதான் சண்டை கூட சுவாரஸ்யமா இருக்கும். மனசை கட்டுப்படுத்தினாதான் எந்த விஷயத்திலையும் நீ ஜெயிக்க முடியும். என்னங்க நாளைக்கு வரைய சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் ஆளைய காணோம்? வரலாம்னு நினைச்சேன், உடனே வந்து பார்க்க வெக்கமா இருக்கு. வெக்கம் உங்களுக்கு? அப்புறம் அப்புறம் என்னங்க, பார்க்காமலும் இருக்க முடியல, அதையும் மீறி பார்க்கலான்னு வந்தா படபடப்பா இருக்கு. ஏன் அப்படி? அதான தெரியல. எங்க மாஸ்டர்கிட்ட கேட்டேன், லவ்வா இருந்தாலும் இருக்கும்னாரு. என்னது? லவ் லவ் லவ்வா இருந்தாலும் இருக்கும்டா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்னு சொன்னாரு. ஜாக்கிரதையா இருக்கிறதுனா எப்படி?
புரியலையே. ரொம்ப ஈஸி. இப்ப நீ என்ன பாக்குறேன்னு வச்சுக்க, நான் உன்ன பார்க்க கூடாது. அப்புறம் அப்புறம் என்ன, உன் கையோ காலோ உன் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்க, உடனே உடனே ரெண்டாவது போட சொல்லிடணும். 2 2 4 2 6 போற. வேற என்ன சொன்னாரு? உடல் பலம் மட்டும் பத்தாதுடா, மனோபலம் வேணும்னு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு 2 பலமும் கிடையாது. யாருக்கு? எனக்கு. சக்தி வேலிட்டே பந்தயமா? எங்க இந்த கைய மடக்க பாப்போம். மடக்கிட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். சத்தியமா? ஒப்புடான. இரு. தரேன்னு தான் சொன்னேன், நீ குடுக்கறதான் கொஞ்சம் கிக்க. மணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, ஆடி வரும் பொன்விளக்கே, அழித்தெழுதா சித்திரமே, நான் மொழி பேச நினைத்தாலும் கவி பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான். பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு. பேச்சு எதுக்குன்றியா? அதுவும் சரிதான். ஏண்டி நான் பேசின வசனம் எப்படி இருக்குது? என்ன தம்பி இங்க உட்காந்துருக்க? சும்மா காத்தாடதான். காத்தாட உட்காந்துருக்கியா? காத்து கருப்பு வர நேரம் பாத்து. சின்ன பையனா இருக்க. காத்து கருப்பா? ஐயோ பயமா இருக்கேன். பழுவாய் விட்டு போயிட்டியே, பாட்டு பாடிடுவோமா? அதுக்கு மேல என்ன நடந்துன்னு சொல்லு, இல்ல உன்னை கொண்டு விடுங்க. ஏண்டா செட்டப்பா கேக்குது? செட்டப்பு செட்டப் ஒரு வயசு வேணா? செட்டப்போட வந்திருக்கான் பாரு. வாடா வெளியே, வாடா வெளியே. இந்த கைத்தறிக்கு நேரங்காலமே தெரியாது. அடி வாங்க போறான் இப்போ. தவிடு வாடா வெளியே. எங்க அப்பன் கோவிந்தசாமி குரல் மாதிரி இருக்கு. நான் தான் வர சொன்னேன். ஐயோ என்னையா உன் மகன் கத்துறான்? வெளியே வருவான், நீயே கேளு. இதான் சரஸ்வதி சபதம். உன்னை வந்து பேசிக்கிறேன் இரு. கைத்தடி லாட்டரி டிக்கெட் விற்கிறானா? கூப்பிடுறா. அண்ணே அண்ணே அண்ணே. கல்யாணம் ஆகாதத இங்க பரவாயில்ல, 4 குழந்தையோட வந்து நிக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமா, நிறுத்திக்கியா. எம்எல்ஏ கசாப்பு கடைக்காரனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்ட, இது யாருக்கு? கோழி கடைக்காரனுக்கா? குழைச்சு நான் சொல்ல, உன் மகனும் அந்த கைத்தடியும் சேர்ந்தா ஊரை கெடுத்துருவானுங்க. இனிமே ராத்திரியில ஊரை கூட்டுற வேலையை வச்சுக்காத. நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி உன் மகன் பேசிட்டு போறான். நானும் அதான் யோசிக்கிறேன். எப்படியோ நம்ம 2 பேரும் செட்டப் ஆயிட்டோம். ஒருத்தனை போட்டு 4 பேர் அடிக்கிறானுங்க. உள்ள வந்து அடிச்சுட்டு இருக்கான். என்ன பாத்துறீங்க? தூங்க மாஸ்டர். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? யாரோ ஒருத்தர் இடையில போட்டு எங்களை அடி அடி அடிச்சிட்டு இருக்கான். வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே. அதுக்காக நாங்களும் சத்தமா அடிக்க முடியும்? இரு கேக்குறேன். யோ யாரையா நீ? எதுக்கு அப்படி கரெக்டா பண்ற? யோ நான் எங்க அண்ணனை பார்க்க அசோக் நகர் போயிட்டு இருந்தேன். வர்ற வழியில அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது தடுத்தது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு. மேனேஜர் இந்தால முதல்ல அசோக் நகர்ல விட்டு வா.
ஹேண்ட்ஸ் அப். என்னப்பு ஹேண்ட்ஸ் அப்பா. மரியாதையா பேசுறா. நான் பேச மாட்டேன். இனிமே இதுதான் பேசும். அது பேசாது. பேசாதா? ஐயோ, இது தீபாவளி துப்பாக்கி. பட் இது பேசும். ஐயோ, கரடி கரடி கரடி, புடி புடி புடி. சும்மா தமாஷுக்கு தான். ஏய், தமாஷா? உங்க ஊர்ல இப்படித்தான் தமாஷ் பண்ணுவாங்களா? இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம சத்திவேலோட தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஒரே அராஜக கும்பல் போல இருக்க. ஏண்டா இந்த ஊருக்கு பண்ணி பிடிக்க வந்தியா? குதிரையில உங்களை பிடிக்க வந்தேன். குதிரையா? உங்களை குதிரையில தான் வந்தேன். குதிரை? இவன் நம்ம ஆளு. வா வா வா, பக்கத்துல வந்து உட்காரு. பாத்து பாத்து. அதுல பாரு, 1952ல குதிரைன்னா எனக்கு உசுறு. ஒரு போட்டோ பினிஷ்ல பாரு. ஆரம்பிச்சிருவிய, வேலை இருக்கு போலாம். குதிரைன்னா எனக்கு ஒரு கிக்கு. தம்பி, உன் பேரு? தென்னம்பாள ஜமீன் 56 கிராமம், தகடூர் உட்கடை 108 தலைக்கட்டு, கொல்லம்பற்ற கோவிந்தசாமியோட இளைய மகன். மகன் 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 பறந்துருச்சு. வர ஞாபகப்படுத்தி வை. வழிய விடு. சார், ஞாபகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? டீ வீடு. டீ வீடு, காப்பி வீடு, இதெல்லாம் ஒரு பேரா? சரி விடு. சரி, நீ நான் அவசரமா வெளியில போறேன். அநேகமா இந்திரஜித் சக்தி வேலை தேடி தான் போயிருக்கணும். என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க. இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான்? நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? மணிக்குமா? சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களா? ட்ரங்காலா? ஸ்ட்ரைட் கால் தான். ஸ்ட்ரைட்டா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார், பக்கத்துல இருக்கீங்களா? பாத்துருவாங்க. இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்த? என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? கையடியா? வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் வர்றேன். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி, நீ சக்திவேலு வீட்டுல இருந்து வெளியே வந்தில்ல, கறி உன்னை மடக்கி கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். நான் என்னையா பொம்பளையா ஃபாலோ பண்றதுக்கு? சக்தியோட தம்பியா? தம்பி ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தம்பி தர்ற தகவலை போய் சொல்லி 5 கிட்ட தங்க பதக்கமே பரிசா வாங்கிடுவேன். யார் அந்த 5? உன்னுடைய வருங்கால அண்ணி. இப்போ 5 சக்தியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட மாங்குன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யார் 5க்கு எடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பா அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது? பாவம் தான்.